ஹலோ மக்களே! செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, நம்மளுடைய அரசாங்கம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்த செயல்படுது இல்லையா? அவங்க தான் இப்போதைக்கு செம்மையான ஒரு வாய்ப்போட எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, லைக் அவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரூ. 40,000 சம்பளத்துக்கான ஒரு வேலைவாய்ப்பை இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு ஊக்குவிக்கமா இருக்கு. சரி நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது. சரிங்களா? ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் தாங்க பண்ணுவாங்க. டோட்டலாக எத்தனை பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா 309 பேருங்க. 309 பேர் அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆர் கேட்டகரியில் 125 பேரையும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 30ஐயும், ஓபிசியில் 72ஐயும், எஸ்சியில் 55, எஸ்டியில் 27 ஆக மொத்தம் இப்படித்தான் அந்த 309 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 309 பேரை நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம், படிப்போம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபுல் டைம் நீங்கள் வந்து பிஎஸ்சி நீங்கள் படிச்சிருந்தா போதும். வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸோட ஒரு பிஎஸ்சி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படின்னாலும் இன்ஜினியரிங் டிகிரி ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸோடு இருந்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜினியரிங் டிகிரியுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமாக குறைஞ்சபட்சம் அந்த ஒரு கேண்டிடேட் வந்து இங்கிலீஷ் வந்து நல்லபடியாக பேச எழுத தெரியணும் அப்படின்றது தான் உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, டிகிரி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன். மார்க் வந்து பாஸ் மார்க் வாங்கியிருந்தால் போதும் பேச்சுலர் டிகிரியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சி படித்தவங்க எல்லாருமே பேச்சுலர் டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு கீழே வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 27 வயசு தான் ஆயிருக்கணுங்க. 24/5/2025 அன்னைக்கு உங்களுக்கு 27 வயசு தான் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்னா 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடினா 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக 27லேருந்து 37 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் ஏஜ் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். கடைசி நாள் இந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனாக எதுவுமே கிடையாது. ஆன்லைன் வந்து என்றைக்கு வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னாவே 25/4 தாங்க. சரிங்களா? அதாவது 4வது மாதம் 25ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. க்ளோசிங் எது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்லாம் 24ஆம் தேதி 5வது மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, குரூப் பி E1 லெவலுக்கு சம்பளம் 40,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு என்னப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேசிக் பே இருக்கும். பேசிக் பே தான் நமக்கு 40,000 தெரிஞ்சிடும். அதோட டியர்னஸ் அலவன்சஸ்ஸு பர்க்ஸ் இருக்கும். அந்த பர்க்ஸ் என்ன அப்படின்னா 35% ஆஃப் பேசிக் பே, ஹெச்ஆர்ஏ, இந்த மாதிரி சிபிஎஃப், கிராஜுவேட்டி, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு இது எல்லாமே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஒரு ஆனுவலாக ஒரு வருஷத்துக்கான சிடிசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அது போக வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா இந்த டிகிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? நீங்கள் தப்பாக எழுதினாலும் நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, வாய்ஸ் டெஸ்ட்டு, சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ரோல் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்களா? ரோல் நம்பர் வாரியாக இந்த நம்மளோட வெப்சைட்டில் ஏஐ வெப்சைட் இருக்குல்லையே அங்கேயே அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அங்கே போய் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெளிவாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களோட ஃபோட்டோகிராஃபு, உங்களோட சிக்னேச்சரு,
ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூ. 1000 ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதே இது வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஏஐயில் அப்படின்னா, அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு போக வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.